கைதட்டி பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் அசைவாடும் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த 2ஆம் நாளில் இப்படி அருள் துணைக்காக காத்து நிற்கின்றோம். எங்களது உள்ளமும் உடலும் ஆன்மாவும் உம்மை நோக்கி எழும்ப எங்களுக்கு துணை செய்திருடும். கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நம்பிக்கையோடு பாடுவோம். இயேசுவே, இந்த நாளில் முழுவதும் உடைய பாதத்தில் அமர்ந்து இறைவார்த்தையை கேட்க என் நேரத்தை செலவழிக்க வந்திருக்கின்றேன். இயேசுவே, உமது அருள் பாதுகாப்பு எனக்கு தேவை, என் குடும்பத்திற்கு தேவை, என் ஜெபங்களுக்கு தேவை, என் கண்ணீருக்கு, என் கவலைக்கு, என் மகிழ்ச்சிக்கு உம்மிடமே காரணம் இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை நாடி வந்திருக்கின்றேன். உயிருள்ள வார்த்தையால் எனக்கு இந்த நாளுக்கு எந்த வார்த்தை தேவையோ அதை தந்து என்னை பலப்படுத்தும். இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ உமது அருள் துணை எனக்கு தேவை. உம்மை நோக்கி வந்திருக்கிறேன். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். வருகை கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வருங்கள் கனிகள் பொழியணும், வல்லமையோடு வல்லமையோடு வாழணும். கரங்களை உயர்த்தி தட்டுவோம். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணும். கரங்களை தாழ்த்தி வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். வல்லமை தேவ வல்லமை தர வேண்டும். கண்களை மூடி பாடுவோமா? தேவ வல்லமை தர வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வல்லமையோடு பாடு பிள்ளை. நம்பிக்கையோடு பாடு, நம்பிக்கையோடு பாடு. தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். விழுந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை நமது மத்தியில் வரவேற்போம். தந்தை உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம்.
செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு வாழ்வை உமக்கு உம்மை அன்பு அளிக்கின்றோம். செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். தந்தையே தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவனே ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. முழுவதுமாக உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவனே ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். ஆஃபர் வாழ்வை உமக்கு மோனி. அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஜெபமாலைகளை கரங்களில் எடுப்போம். எரிகோ ஜெபத்திற்காக குணமாக்கும் ஜெபம். நான் சொல்ல தரக்கூடிய ஜெபத்தை திருப்பி சொல்லுங்க. இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னிலே பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் இந்த இரண்டாம் நாள் நற்செய்தி பெருவிழாவையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை இந்த இரண்டாம் நாளை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். எங்கள் வாழ்வை இந்த இரண்டாம் நாளை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்கான இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவிலாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தி இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தை மண்ணகத்தை படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த முதலாவது 10 மணியில் இந்த 2ஆம் நாளை ஆண்டோடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, அளவிட முடியாத ஆசீர்வாதத்தால் ஆன்ம பலனால் இரட்டிப்பான மகிழ்ச்சியால் இன்று மாலை வரை எங்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வளாகம் முழுவதும் இறைவனுடைய இரக்கத்திற்கு இயேசுவின் இதயத்திற்குள் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். 2வது 10 மணியில் நமது மறைந்த போப்பாண்டவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளில் அடக்கச் சடங்குகள், நடக்க இருக்கக்கூடிய வழிபாடுகள், ரோமாபுரியில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, 12 ஆண்டுகளாக எங்களது போப்பாண்டவர் வழியாக திருச்சபையை நீர் வழிநடத்தி வந்த மகத்தாய எண்ணங்களை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அவர் வழியாக நீர் செய்து முடித்த எல்லா காரியங்களும் உமக்கு நன்றி. நித்திய இளைப்பாற்றிய இந்த ஆன்மாவுக்கு நீர் கொடுத்திருளும். இந்த 2வது 10 மணியில் போப்பாண்டவரை நினைத்து நன்றி கூறி அவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் உமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும்
எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மூன்றாவது 10 மணியில் நம்முடைய திருச்சபையை மீண்டும் ஒரு தடவை ஒப்புக் கொடுப்போம். இந்த மூன்றாவது 10 மணியில் புதிய போப் தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளைய தினத்திலிருந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். அந்த கான்க்ளேவ், அந்த மீட்டிங், அதில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா கர்தினால்கள் எல்லாவரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த காலகட்டத்திற்கு தேவையான இறைவாக்கினனாக ஒரு தலைவரை இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைக்க நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் அறிவுரை கூறுகிறார். நாம் ஜெபிப்போம். இந்த 10 மணியில் உருக்கமாக ஜெபிப்போம், பாடலாக பாடி ஜெபிப்போம். இயேசுவே, அப்பா தந்தையே, எங்கள் திருச்சபையை மட்டுமல்ல இந்த உலகையே வழி நடத்தக்கூடிய, இந்த உலகிற்கு சாட்சியாக விளங்கக்கூடிய இறைவாக்கினனாக ஒரு திரு தந்தையை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று உருக்கமாக மனமுருகி புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் இப்பொழுதே இந்த 10 மணியில் ஒப்பு கொடுத்த இறைவனின் இரக்கம் அந்த நேரங்களில் எல்லாம் கடந்து வர நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இது இரக்கம் எங்களுக்கு தேவை. எங்கள் திருச்சபைக்கு இன்னும் அதிகமாக தேவை. உதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா கர்தினால்மார்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா ஆயர்கள் பேராயர்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா குருவானவர்கள் குருக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா அருள் சகோதரிகள் துறவிகளை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் உலகில் உள்ள எல்லா மறை மாவட்டங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா பங்கு தலங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா மறைபரப்பு தலங்களையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் எல்லா மிஷனரிகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின்
கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் நீர் உலகின் நீர் இரக்கமாயிரும். திருச்சபையை முழுமையாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த 4வது 10 மணியில் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, இறைவா, உடல் நோய்கள் இந்த நாளில் ஒரு விடுதலை நாளாக அமையட்டும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய நோய்கள், நம்பிக்கையோடு ஜெபிப்பில்ல. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு சாட்சியாக மாற்றுவார். நீ வந்திருக்கக்கூடிய இடம் இறைவன் இரக்கம் ஒழுகக்கூடிய இடம், ஆறாக நதியாக பாய்ந்து ஓடக்கூடிய இடம். இந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை சாட்சியாக நிறுத்துவார். இந்த 4வது 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபி. மருத்துவர்கள் எழுதி தள்ளிய நோய்கள், இனி இந்த நோயை குணமாக்கவே முடியாது என்று உன்னை கைவிடப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய இந்த நோய்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நம்பிக்கையோடு ஜெபி. இயேசுவே, ஒரு பாதத்தில் விழுந்து விழுந்து கிடக்கின்றேன். எனக்கு தஞ்சம் வேறு யாரும் இல்லை, நீர் மட்டும்தான். நமது இரக்கம் எனக்கு போதும். இந்த நோய்கள் மீது நீர் இரக்கமாயிரும் என்று சொல்லி இந்த 4வது 10 மணியை நமது உடலில் உள்ள எல்லா நோய்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, 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 நித்திய பிதாவே, உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இறுதி 10 மணியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியது நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுப்போம். மனமாற்றம் அடைய தவிக்கக்கூடிய பாவங்கள், மீண்டும் மீண்டும் நாம் செய்து பழக்க வழக்கமாக மாறி போகக்கூடிய பாவங்கள், கல்லானது இதயம் உடைக்கப்பட, நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாபங்கள் உடைக்கப்பட, இந்த 10 மணியில் எந்தெந்த பாவங்களை எல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் செய்து ஆண்டவருடைய தண்டனைக்கும் ஆண்டவருடைய இரக்கம் நம்மில் கடந்து வர, இந்த 5வது 10 மணி, இயேசுவே, இந்த பாவம் நான் இதை விட்டு வெளியேற வேண்டும். இந்த பாவம் என் வாழ்க்கையில் ஒரு சாபமாக மாறி இருந்தது என்றால் இறைவா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஐ வாண்ட் டு கம் அவுட். இந்த பாவத்திற்கு பிசாசு என்னை அடிமையாக வைத்திருக்கின்றான். ஐ நீட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சின். தாகத்தோடு ஜெபிப்போமா பிள்ளையே. இன்னைக்கு நீ வச்சுட்டு இருக்கின்ற பாவம் உன் வாழ்க்கைக்கு பல ஆசீர்வாதங்கள் கடந்து வர தடையாக இருக்கிறது. எனினும் ஆண்டவர் உன் மேலே எவ்வளவு இரக்கமாக இருக்கிறார்.
உன் திருப்பி வருவதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம் உருக்கத்தோடு, இறைவனுடைய இரக்கத்திற்காக, இறைவனுடைய அருள் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த 10 மணியை நாம் பாடலாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, கல்லான இதயத்தை உடைத்தருளும். கொடூரமான பாவியாக இருக்கிறேன், கொடும் பாவியாக இருக்கிறேன். உமது இரக்கத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மன்னியும் அப்பா, என் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். இந்த கேரக்டர், என் குணங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் ஆணவத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் செயல்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, நான் செல்லக்கூடிய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். இயேசுவே, நான் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு என் நண்பர்கள், உறவுகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே, என் குடும்ப சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
ஒன்பதாம் நாள் நவநாள் ஜெபம். இன்று வெதுவெதுப்பான ஆன்மாக்களை என்னிடம் ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் புனித ஃபவுஸ்டினாவிடம் கேட்டிருக்கிறார். எல்லா வெதுவெதுப்பான ஆன்மாக்கள், பாவங்களில் ஊன்றி வாழக்கூடிய, கடின பாவங்களில் ஊன்றி வாழக்கூடிய, மனமாற்றம் பெற தயங்கக்கூடிய ஆன்மாக்களை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை அந்த ஆன்மாவாக நாம் கூட இருக்கலாம். இந்த 9ஆம் நாள் நவநாள் ஜெபத்தில், ஆண்டவரே என் ஆன்மாவை நீர் தொடும், என் உள்ளம் கல்லான இதயத்தை உடையும் என்று சொல்லி நான் சொல்லித் தரக்கூடிய ஜெபத்தை எனக்கு பின்னாடி சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே, நீர் இரக்கமும் தயவும் உள்ளவர். நீர் இரக்கமும் தயவும் உள்ளவர். இரக்கமுள்ள இதயத்திற்கு வெதுவெதுப்பான ஆன்மாக்களை கொண்டு வருகிறேன். தூய்மையான அன்பு நெருப்பினால் வெதுவெதுப்பான ஆன்ம வாழ்வில் இறந்து போன அருவருப்பு நிறைந்த இவ்வான்மாக்களை மீண்டும் அன்பு நெருப்பினால் பற்றி எரிய செய்யும். ஓ இரக்கமுள்ள இயேசுவே, அனைத்து வல்லமையும் நிறைந்த இரக்கத்தை பயன்படுத்தி அன்பினால் இவர்களை ஆட்கொள்ளும். தூய்மையான அன்பு கொடைகளை இவர்கள் மேல் பொழிந்தருளும். வல்லமைக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. நித்திய பிதாவே, வெதுவெதுப்பான இவ்வான்மாக்கள் மேல் கருணை கண்களை திருப்பியருளும். இரக்கம் மிகுந்த இதயத்தில் இவர்களுக்கு இடம் அளித்தருளும். இரக்கம் மிகுந்த தந்தையே, மகனின் வேதனை மிகுந்த பாடுகளை முன்னிட்டு சிலுவையில் 3 மணி நேரம் அவர் பட்ட வேதனைகளை முன்னிட்டும் உம்மை கெஞ்சி கேட்கின்றேன். இவர்களும் அளவில்லா இரக்கத்தை மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நிறைவு ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கம் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் உம்மை மறுதலிக்காமல் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் மிகுந்த மன உறுதியோடு சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். மாண்புயர் கீதம் பாடுவோம். ஆண்டவரின் இரக்கத்தின் ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெறுவோம். ஜெபிக்க வேண்டிய ஒரே ஜெபம். அப்பா தந்தையே, இந்த 2ஆம் நாளில் உமது பாதத்தில் வந்திருக்கிறேன். லெட் மீ நாட் கோ இன் வெயின். உடைய பாதத்தில் இருந்த இந்த மாலை 4 மணிக்கு நான் இங்கிருந்து செல்லும் பொழுது வெறுமனே செல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் ஜெபித்ததும் ஜெபிக்காமல் இருப்பதுமான ஆசீர்வாதங்கள், எனக்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தேவை என்பதை நான் அறிந்ததை விட நீர் அறிந்திருக்கிறீர். ஐ வாண்ட் தட். நீர் எனக்கு ஒன்று தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் போதும், நான் ஜெபிப்பது அல்ல. அந்த ஒரு உறுதியோடு இந்த 2ஆம் நாளை ஒப்பு கொடுத்து நாம் மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீரை பெறுவோம். புயருவருள் சாதரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திரு உடல், திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருட்களை வணங்கும் நாங்கள் அவற்றுக்கான பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகிய கடவுளோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. கரங்களை உயர்த்தி வாழ்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. வாழ்க, பௌஸ்டினாமாவை பரிந்து பேசுங்க. வாழ்க மரியே, ஜான் பால் II பரிந்து பேசுங்க. வாழ்க வின்சென்ட் டி பால், வாழ்க, வாழ்க மரியே. கிறிஸ்து சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா.